கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். मसीह में मेरे प्रिय भाइयों बहनों, हमें सृष्टि करने वाला, बनाने वाला, कभी ना भूलने वाला यीशु के नाम में शुभकामनाएं देते हैं. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். फिर से प्रेमी की आवाज इस कार्यक्रम के द्वारा आपके घर में मुलाकात करने में बड़े खुशी है. உங்களுடைய உற்சாகமான கடிதங்களும் தொலைபேசிகளும் சாட்சிகளும் எங்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. आपके उत्सुक पत्र गवाही हमें प्रभु की सेविका में और उत्सुकता देता है. உங்களுடைய ஜெப உதவிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். अपनी प्रार्थना के मदद के लिए हमसे संपर्क करने के लिए हिचकिचाइए मत. கடிதம் மூலமாகவோ இல்லாவிட்டால் போன் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். पत्र के द्वारा, फोन के द्वारा, ईमेल के द्वारा हमसे संपर्क कर सकते हैं. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து உங்களுக்கு பதில் எழுதுவதற்கு ஏதுவாயிருக்கும். प्रभु की उपस्थिति में आपके लिए बैठकर प्रार्थना करके उत्तर देने में हमारे लिए मददगार होगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दें. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். अब हम प्रभु के संदेश की ओर आगे बढ़ेंगे. கடந்த வாரத்திலே நல்ல வஸ்துக்கள் நிரம்பின வீடை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். पिछले हफ्ते प्रभु ने कहा कि अच्छे पदार्थों से भरा हुआ घर मैं तुम्हें दूंगा. இந்த வாரம் நல்ல பொக்கிஷசாலையை திறப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். इस हफ्ते प्रभु कहते हैं कि मैं अच्छा खजाना खोल के दूंगा. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். हम पढ़ेंगे व्यवस्था विवरण उसके 28 अध्याय 12 पद. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். यहोवा तेरे लिए अपने आकाश रूपी उत्तम भंडार को खोलकर तेरी भूमि पर समय पर मैं बरसाया करेगा और तेरे सारे कामों पर आशीष देगा और तू बहुतेरी जातियों को उद्धार देगा, परंतु किसी से तुझे उद्धार लेना ना पड़ेगा. நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை ஸ்டீஃபன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அல்ல. जो वचन आपने सुना है वो स्टीफन के द्वारा दिया हुआ नहीं है. இது ஸ்டீஃபனால் எழுதப்பட்ட வார்த்தையும் அல்ல. और ये स्टीफन के द्वारा लिखा हुआ भी नहीं है. இது ஆண்டவரால் நமக்காக எழுதி வைக்கப்பட்ட விசேஷித்த வாக்குத்தத்த வார்த்தை. ये परमेश्वर के द्वारा हमारे लिए लिखा हुआ एक खास वचन है. இன்றைக்கு அன்பரின் சத்தம் வீவர்ஸுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுத்து அனுப்பியிருக்கிறார். आज प्रेमी की आवाज इस कार्यक्रम के दर्शकों के लिए प्रभु लिख के देता है. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर जब वचन देते हैं पहला उस पर हमें विश्वास करना है. இரண்டாவது அதை பிடித்து நாம் ஜெபிக்க வேண்டும். दूसरा उसे हम पकड़कर उसके लिए प्रार्थना करना है. மூன்றாவது அது நிறைவேறுதலுக்காக காத்திருக்க வேண்டும். तीसरा उसका भरपूरी के लिए हमें इंतजार करना है. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज परमेश्वर आपसे कहते हैं ஏற்ற காலத்திலே உன் வீட்டிலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். उचित समय पर तेरे घर में आशीष की बरसात बरसाया जाएगा. ஏற்ற காலத்தில் உன் வீட்டிலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். उचित समय पर तेरे घर में आशीष की बरसात बरसेगी. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு சில நல்ல காரியங்களை செய்ய ஏற்ற காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். परमेश्वर आप हर एक के लिए अच्छे अच्छे कार्य को करने के लिए एक उचित समय रखा हुआ है. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. सही समय पर आपको उठाते तक परमेश्वर के बलवंत हाथों में आप अधीन रहे करके लिखा है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை நடத்தும் பொழுது प्रभु यीशु मसीह पहला चमत्कार करते समय முதலாவது மரியாள் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இந்த வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு போய்விட்டது, இந்த கல்யாண வீட்டில நீங்க ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும். पहले मरियम माँ की यीशु से कहती है इस विवाह के घर में दाखरस की कमी हो चुकी है, आपको कुछ करना होगा. ஆண்டவர் சொன்னார், என் வேளை இன்னும் வரவே இல்லை. परमेश्वर कहते हैं मेरा समय अभी नहीं आया है. ஏற்ற வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ये उचित समय अभी नहीं आया है. அந்த ஏற்ற வேளை வந்த பொழுது யாரும் அவருக்கு ஞாபகப்படுத்தவில்லை. वो जब सही समय आया तो किसी ने उसको याद नहीं दिलाया. மரியாள் திரும்ப வந்து அவரிடத்துல பிரஷர் கொடுக்கவில்லை. मरियम बाद में आके उसे दबाव नहीं डाला. அந்த வீட்டிலே ஆசீர்வாதமான திராட்சை ரசத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். उस घर में आशीषित दाखरस को प्रभु लेकर के आए. அவமானம் வருவதற்குள் அதை கொண்டு வந்தார். अपमान आने से पहले ही परमेश्वर लाए हैं. நீண்ட நாட்களாக நீண்ட வருஷமாக நீங்கள் காத்து கொண்டிருந்த ஆசீர்வாதமான மழை இதோ இந்த நாட்களிலே உங்கள் குடும்பத்தில் ஊற்றப்பட போகிறது. लंबे समय तक, लंबे साल तक इंतजार करने वाली आपकी आशीष की मेह अभी आपके लिए बरसने वाला है. உன் தேசத்திலே ஆசீர்வாதமான மழை,
आपके देश में आशीष की मेह बरसेगा। நம்முடைய தேசத்திலே இருக்கிற எல்லா பொருளாதார சீரழிவுகளை ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே மாற்றி மறுபடியும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழையை நம்முடைய தேசத்திலே ஊற்றப் போகிறார். हमारे देश संपूर्ण भर में जो आर्थिक गिराव है, परमेश्वर उस सबको सुधार कर एक बड़े आर्थिक मेह का आशीष की बरसात बरसाएंगे। கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அதற்காக இன்னும் சில சட்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். प्रभु भविष्यवाणी रूप में कहते हैं उसके लिए कुछ नियमों को प्रभु बदलने वाले हैं। நெருக்கடியின் மத்தியிலே தான் இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள், அது 100% உண்மை. दबाव के साथ ही इस साल को आपने शुरुआत किया, ये 100% सच है। இதோ ஏற்ற காலம் வரப்போகிறது. देखो अच्छा समय आ रहा है। ஆண்டவர் மறுபடியும் பெரிய ஆசீர்வாதமான மழையை நம்முடைய தேசத்துல ஊற்றப் போகிறார். फिर से एक बड़े मेह आशीष का परमेश्वर बरसाने वाले हमारे देश में। தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், முடங்கி கிடக்கிற தொழில்கள் எல்லாம் மறுபடியும் துளிர்க்க போகிறது. भविष्यवाणी रूप में कहते हैं जो टूटा हुआ व्यवसाय फिर से बनने वाला है। முடங்கி கிடக்கிற ஊழியங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த வருஷத்திலே துளிர்க்க போகிறது. टूटे हुए सारे सेविकाएं इस साल फिर से खिलने लग जाएंगे। பணம் இல்லாததனால முடங்கி கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய படிப்பு மறுபடியும் துளிர்க்க போகிறது. पैसे के बिना आपके परिवार के बच्चों की पढ़ाई रुका हुआ वो फिर से खिलने वाला है। காரணம், ஆண்டவர் தன்னுடைய பரலோகத்தின் நல்ல பொக்கிஷ சாலையை நம்முடைய தேசத்திற்கு நேராக, குடும்பத்திற்கு நேராக திறந்து விடுகிறாராம். क्योंकि परमेश्वर अपने स्वर्ग की अच्छा भंडार को हमारे परिवार, हमारे देश के लिए खोल देते हैं। प्रभु பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலையை நல்ல பொக்கிஷ சாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्ग की अच्छा भंडार करके लिखा हुआ है। ஆண்டவர் அதற்காக உன்னுடைய கைகளின் தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார். प्रभु उस वजह से आपके हाथों की व्यवसाय को प्रभु आशीष देंगे। நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் தொழிலையும் ஆண்டவர் இந்த 2017 ஆச்சரியமான விதத்திலே ஆசீர்வதிக்க போகிறார். आपके हाथों के द्वारा व्यवसाय और नौकरी को परमेश्वर आश्चर्यजनक रूप में आशीष देंगे। இன்றைக்கு வரைக்கும் தொழிலிலே உனக்கு நெருக்கடிகள் இருந்தது. अब तक आपके व्यवसाय में दबाव था, ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். मगर आज परमेश्वर आपके व्यवसाय को आशीष देना चाहते हैं। ஆண்டவர் உன் தொழில் கூடத்திலே நேரடியாக இறங்கி வர விரும்புகிறார். आपके व्यवसाय के स्थान में प्रभु सीधा उतरने चाहते हैं। இன்றைக்கு பேதுருடைய படகிலே இயேசு ஏறி உட்கார்ந்தார். उस दिन पतरस के नाव पे प्रभु यीशु चढ़ा। முந்தின நாள் அறுவடை இல்லாமல் வெறும் போட்டாக திரும்பி வந்த அதே பேதுருடைய போட்ல இயேசு ஏறி அமர்ந்தார். पिछले दिन बिना कटनी का कोई मछली पकड़े बगैर वो इस किनारे पे आने वाला उसी नाव पे यीशु चढ़ा। சிறிது நேரம் அந்த போட்டை தனக்கு ஊழியத்திற்கு பயன்படுத்தி கொண்டார். थोड़ी देर अपने सेविकाय के लिए उस नाव को अपने लिए इस्तेमाल किए। இந்த வருஷத்திலே உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் உருவாக்குகிறார். इस साल परमेश्वर आपको, आपके परिवार, आपके सेविकाय को प्रभु बनाते हैं। ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஏதாவது விதத்திலே நீங்கள் பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். प्रभु के सेविकाय के लिए किसी ना किसी तरीके से इस्तेमाल हो करके परमेश्वर चाहते हैं। உங்களுக்கு பிரயோஜனமானவற்றை எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து கரத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். प्रभु के ओर से आपके लाभदायक बातों को आप पा रहे हैं। இன்றைக்கு பிறகு நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். मगर आज से आप प्रभु के लिए लाभदायक बने करके प्रभु चाहते हैं। உன்னுடைய தாளந்துகள், திறமைகள், செல்வங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படட்டும். आपकी योग्यताएं, वरदान, आपकी जो संपत्ति प्रभु के लिए इस्तेमाल होने पाए। உன்னுடைய நேரங்கள் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படட்டும். आपके समय परमेश्वर के लिए लाभदायक हो। அன்றைக்கு பேதுருடைய போட் ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு உதவியாயிருந்தது. उस दिन पतरस का नाव परमेश्वर की सेविकाई के लिए लाभदायक था। அதன் நிமித்தம் அந்த ஊழியம் முடிந்த கையோட ஆண்டவர் அந்த போட்டை ஆழத்திற்கு கொண்டு போகும்படி சொல்லுகிறார். उस वजह से उस सेविकाई के बाद परमेश्वर उस नाव को गहराई में ले चलने के लिए कहते हैं। கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்தி இருந்த அந்த போட்டை किनारे में से थोड़ा अंदर रहने वाली उस नाव को ஆழத்திற்குள்ளே கொண்டு போக விரும்பினார். गहराई में ले चलना चाह रहा। இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு சற்று குறைவாக இருந்திருக்கலாம். हो सकता है आपका और आपके परमेश्वर के साथ का रिश्ता सिर्फ थोड़ा कम ही रहा होगा। ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளால ஆழத்திற்குள்ளால நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். मगर आज परमेश्वर के अंदर गहराई में आने के लिए परमेश्वर चाहते हैं। இந்த புதிய வருஷத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழத்திற்குள்ளே நீங்கள் வாருங்கள். इस नए साल में आत्मिक अनुभव में आप गहराई में आए। அங்குதான் பெரிய அறுவடை உங்களுக்காக காத்திருக்கிறது. वहीं पर एक बड़ी कटनी आपके इंतजार में है। ஆண்டவர் அந்த போட்ல யாரை உட்கார்ந்து பிரயாணம் செய்து ஆழத்திற்குள்ளே கொண்டு போக சொன்னார். परमेश्वर उस नाव में बैठकर यात्रा करके उसे गहराई में ले चलने के लिए कहा। அங்கு போகும் பொழுது எக்கச்சக்கமான மீன்கள் காத்து கொண்டிருந்தது. वहां जाते समय बहुत सारे मछलियां इंतजार में था। வெளியே கிடந்த மீன்கள் எல்லாம் துள்ளி இயேசு கிறிஸ்து இருந்த போட்டுக்குள்ளால விழுந்து விட்டது.
और जो बाहर रहने वाले मछलियां यीशु को देख के उछलकर उस नाव के जाल में आ गए। இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு போட்ட வலைக்குள்ளால வெளியே கிடந்த மீன்கள் எல்லாம் உள்ளே வந்தது. यीशु के साथ रहने वाले पतरस जब जाल बिछाया, जो बाहर रहने वाली मछलियां उसके अंदर आ गई। பொதுவாக இந்த வலைகள் விரிக்கப்பட்டாலே மீன்களுக்கு தெரிஞ்சா வலைக்குள்ள இருந்து தப்பித்து போக தான் ட்ரை பண்ணும். आम रीति से अगर ये जाल बिछा हुआ मछलियां जान लेते हैं तो उसमें से बाहर कूदने के लिए एक प्रयास करते हैं। ஆனால் இயேசு அந்த போட்ல இருந்தபடியினாலே இயேசுவோடு கூட அமர்ந்து வீசப்பட்ட அந்த வலையில வெளியே கிடந்த மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி இயேசுவை தேடி வந்து விழுந்தது உள்ளார. कि यीशु उस नाव में था, इस वजह से बाहर रहने वाले सारे मछलियां उछल उछल कर उस जाल के अंदर आने लग गए। அதனால இழுக்க முடியாம அந்த வலையை இழுத்தார்கள். वो जाल को खींच नहीं पा रहे थे, ऐसे खींच रहे थे उसे। இயேசு இருந்த போட் ஃபுல்லா நிரப்புனாங்க. यीशु जिस नाव में था उस नाव को भर दिया, போட் அமிழத்தக்கதாக நிரப்புனாங்க. नाव डूबने लायक भरने लग गए। இன்னும் அந்த வலைக்குள்ள நிறைய மீன் கிடந்தது. अब भी और जाल के अंदर इतना मछलियां थी। அடுத்து அருகாமையில நின்ற இன்னொரு போட்டை கூப்பிட்டு அந்த போட்டையும் நிரப்பினார்களாம். पास में रहने वाले एक और नाव को बुलाकर उस नाव को भी भर दिया। இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா, यीशु अगर आपकी जिंदगी में आए, உங்க குடும்பம் என்கிற படகுல இயேசு அமர்ந்தா, आपके परिवार के नाव पे यीशु बैठे, உங்க குடும்பத்துல உள்ள எல்லா பொக்கிஷசாலைகள் நிரம்புகிறது மாத்திரமல்ல, आपके परिवार के भंडार कोई खाली नहीं भरेगा உங்க परमेश्वर। அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்க சொந்த பந்தங்களுடைய போட்டையும் சேர்த்தே ஆண்டவர் நிரப்புவார். आपके आसपास रिश्तेदार के भंडार को भी परमेश्वर भरने लगेंगे। இந்த வருஷத்துல அதை நீங்க உணர்ந்து இந்த வருஷத்துல அதை நீங்க என்ஜாய் பண்ணும்படி ஆண்டவர் விரும்புகிறார். इस साल आप एहसास करके, अनुभव करके, आनंद बनाए करके प्रभु चाहते हैं। அந்த நல்ல அறுவடையை நீங்க அறுக்கணும்னா, अगर ये अच्छा कटनी आपको काटना हो तो மரியாள் தேவன் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல, मरियम अपने से ना बिछड़ा जाने वाले उत्तम भाग चुन लिया उस रीति से, நீங்களும் ஆண்டவர் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தொழிலை விட்டு, ஊழியத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். आप भी परमेश्वर को अपने लिए, अपने परिवार के लिए, अपने व्यवसाय, नौकरी के लिए, हर बातों के लिए अपने उत्तम भाग के रूप में ले लीजिए। அப்பொழுது நல்ல பொக்கிஷசாலையாகிய பரலோகத்தின் பொக்கிஷசாலையை ஆண்டவர் வானத்தை திறந்து உன் வீட்டிற்குள்ளே அனுப்புவார். तब अच्छा स्वर्गीय भंडार को खोलकर परमेश्वर आपके घर को भर देंगे। உனக்காக திறக்கப்படாத வானத்தின் பொக்கிஷசாலையை திறப்பார். आपके लिए जो अभी तक जो आकाश का भंडार नहीं खुला है, खोल देंगे। இதுவரைக்கும் பூட்டப்பட்டவனுடைய வருமான வாசல்களை ஆண்டவர் இன்றைக்கு திறந்து விடுகிறார். अब तक आपकी आमदनी के द्वार जो बंद है उसे प्रभु खोल देंगे। வேலை வாசலை ஆண்டவர் திறந்து விடுகிறார். नौकरी की मौके प्रभु आपके लिए खोल देंगे। ரொம்ப நாளா நான் வேலைக்காக காத்துட்டு இருக்கிறேன்னு சில வாலிப தம்பி தங்கச்சிங்க உட்கார்ந்து அப்படியே சிரித்து கொண்டு இருக்கிறதை என் ஆவியிலே காண்கிறேன். बहुत से जवान भाई बहन अपने कमरे में बैठ के हंस रहे हैं सुनकर कि मेरे लिए बहुत सालों से नौकरी नहीं है। ஒரு நல்ல வேலை கிடைக்கன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு வேலையே கிடைக்கலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்கள். अच्छा नौकरी मिलेगा करके सोच रहा था मगर नहीं मिल रहा करके रो रहे हैं। நான் ஏசப்பா உங்க இருதயத்திற்குள்ளால நீங்க வரவேற்றுக் கொள்ளுங்க. आज अपने हृदय में यीशु को ग्रहण कर लीजिए। உங்களை சுமந்துகிட்டு நீங்க இன்டர்வியூக்கு போங்க. उन्हें उठाते हुए आप इंटरव्यू में जाएं। நல்ல ஒரு வேலை ஆண்டவர் தருவார். अच्छा नौकरी प्रभु आपको देंगे। பரலோகத்தின் பொக்கிஷசாலை திறக்கப்படுகிற ஒரு வேலை உனக்கு கிடைக்கும். आकाश की स्वर्ग के भंडार खोलने के समय आ चुका है। நீங்கள் நினைச்சதுக்கும் வேண்டினதற்கு எதிர்பார்த்ததற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். जो आपने सोचा, कल्पना किया, मांगा, और सबसे बढ़कर महान कार्य प्रभु कर सकते हैं। அது ஆண்டவருக்கு லேசான காரியம். वो परमेश्वर के लिए हल्का है। அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பொக்கிஷசாலையை பரலோகத்துல திறக்கும் பொழுது जब स्वर्ग के भंडार को प्रभु आपके लिए खोल देता है, நீங்க கடன் இல்லாம வாழ முடியும். आप बिना कर्ज का जिएंगे। நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुम तो उधार नहीं लोगे मगर बहुत से जातियों के लिए तुम दोगे करके लिखा हुआ है। ஆண்டவர் நிறைய பேருக்கு நல்ல செய்தி சொல்றாரு. प्रभु बहुतों के लिए अच्छा संदेश देते हैं। பெரிய கடன் லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். बड़े कर्ज की सूची आप रखे हुए हैं। ஊர்ல என்னெல்லாம் கடன் உண்டோ அத்தனையும் வாங்கி வச்சிருக்கிறீங்க. शहर भर के सारा कर्ज आपने ले रखे हैं। பர்சனல் லோன் இருக்குது, व्यक्तिगत उधार, வெஹிக்கிள் லோன் இருக்குது, गाड़ी की उधार, ஹோம் லோன் இருக்குது, घर का उधार, அது இல்லாம கந்து வட்டி இருக்குது, बहुत ब्याज वाला कर्ज है, ஹோம் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ்ல இருக்குது. घर की वस्तुएं गिरवी रखी गई है। உங்களை சுத்தி எல்லாமே ஃபைனான்ஸ்ல தான் இருக்கு. आपके इर्द गिर्द सब बातें गिरवी रखा हुआ है। நீங்களே ஃபைனான்ஸுக்குள்ள தான் சிக்கிட்டு இருக்கிறீங்க. आप भी गिरवी में फंसे हुए हैं। ஆண்டவர் அதுல இருந்து சிக்கறத உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். मैं उसमें से आपको तोड़कर बाहर निकालते हैं। நீங்க மனசு வச்சா உன் கடன்களை அடைக்கிறது ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும். अगर आप चाहेंगे तो परमेश्वर क्षण भर में आपके कर्ज को पूरा करेंगे। ஆண்டவர் ஒரு செகண்ட்ல உன் கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழியை திறக்க முடியும். क्षण भर में परमेश्वर आपके कर्ज को चुकाने के लिए रास्ता खोल सकते हैं।
காரணம் பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை உனக்காக வைத்துக் கொண்டு அவர் காத்திருக்கிறார். क्योंकि स्वर्ग के भंडार को रख के आपके इंतजार में हैं। இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, आज परमेश्वर से मांगिए, ஆண்டவரே நீங்க எனக்கு அப்பா, आप मेरे पिता हैं, நான் உங்க புள்ள தானே, मैं आपके संतान हूँ ना। உங்களை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க. अब्बा पिता पुकारने का अधिकार आपने दे दिया है। பிள்ளைங்க கடன்பட்டா அப்பா அதை தீக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க தானே. बच्चे जब कर्जदार हो तो पिता उसे चुकाने की आप जिम्मेदार है ना। நீ ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசுங்க. आप पिता से सीधा बात करिए। உங்க பிள்ளை ஞானம் இல்லாம சில கடன்ல எல்லாம் சிக்கிட்டு ஆண்டவரே, आपका बेटा बिना ज्ञान बहुत कर्ज में फंस चुका है पिता। நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மைதான் ஆண்டவரே. मैं गलत किया वो सच है पिता। புள்ள தப்பு பண்ணிட்டு அப்பா மன்னிச்சிருங்களேன், बेटा ने पाप कर दिया, पिता आप क्षमा कर दीजिए। எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா, एक और मौका दीजिए पिताजी। மறுபடியும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. अच्छा जीना चाहता हूँ पिताजी। கடனால என் நிம்மதி போச்சுப்பா, कर्ज की वजह से मेरे चैन निकल गया है। இந்த கடனால என்னுடைய சமாதானம் போச்சு ஆண்டவரே. ये कर्ज की वजह से मेरी शांति निकल गई प्रभु। எல்லார்ட்டையும் கடன் வாங்கினதுனால என் மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு ஆண்டவரே. सबसे कर्ज लेने की वजह से मेरे आदर सम्मान निकल गया प्रभु। உங்க மேல வச்சிருக்கிற கொஞ்சம் விசுவாசம் மட்டும்தான் பாக்கி இருக்குப்பா. आपके ऊपर रखा हुआ थोड़ा सा विश्वास ही बाकी है। அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. इसलिए आप क्या करेंगे मुझे मालूम नहीं है। என் கடனை நீங்க அடைச்சு விட்டுறணும். मेरे कर्ज को आपको चुकाना है। உங்களை தான் நம்பி இருக்கிறான். आप पर ही भरोसा किया हूँ। இந்த புதிய வருஷத்துல கடன் இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறப்பா. इस नए साल में बिना कर्ज जीना चाहता हूँ प्रभु। ஆண்டவர்கிட்ட கேளுங்க. प्रभु से मांगिए। இந்த கடன்னால சரியா ஜெபிக்க முடியல ஆண்டவரே. इस कर्ज की वजह से मैं अच्छा प्रार्थना नहीं कर पाता प्रभु। இந்த கடன்னால எனக்கு தேவாலயத்துக்கு போக முடியல ஆண்டவரே. इस कर्ज की वजह से मैं प्रभु के भवन में नहीं जा पाता நான் हूँ। போற இடத்துல என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஆண்டவரே. जहाँ जहाँ मैं जाता हूँ लोग मेरे मजाक उड़ाते प्रभु। நீங்க என்னெல்லாம் சந்திக்கிறீங்களோ அத்தனை இன்னைக்கு ஏசப்பாட்ட மனம் விட்டு சொல்லுங்க. जो जो बातों की सामना करते हो सब मन खोल के पिता से बोलिए। இப்பவே ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ளால இறங்கி வந்துட்டார். अभी आपके घर में यीशु पिता आ चुके हैं। பொக்கிஷ சாலையை திறக்க இறங்கி வந்துட்டார். भंडार को खोलने के लिए आ चुके हैं। இங்கப்பட்ட வேலைகளை கொடுக்க ஏசப்பா உள்ள வந்துட்டார். छीना हुआ नौकरी देने के लिए यीशु पिता आ चुके हैं। நிறைய பேரு அரசாங்க தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்காகவும் பேங்க் வேலைக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. बहुत सारे लोग सरकार की परीक्षा लिख के सरकारी नौकरी बैंक ऐसे वगैरह के लिए इंतजार में हैं। இன்றைக்கு இந்த அன்பரின் சத்த நிகழ்ச்சி மூலமா ஏசப்பா உங்களை சந்திக்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. आज प्रेमी की आवाज इस कार्यक्रम के द्वारा यीशु मिलने आ चुके हैं। அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க, ऐसे ही घुटने लगाइए, மூடிக்கொள்ளுங்க. आंखें बंद कर लीजिए। பொக்கிஷ சாலையை திறக்கிற இயேசு இப்பொழுது வேறு எங்கும் இல்லை, உன் வீட்டில் இருக்கிறார். भंडार को खोलने वाला यीशु कहीं और नहीं आपके घर में है। நடுக்கடலா இருந்தாலும் நாலாம் ஜெயமா வேலையா இருந்தாலும் அழைத்ததும் ஓடி வருகிற ஆண்டவர். चाहे वो आधी रात हो समुद्र के बीच में क्यों ना हो, पुकारते यीशु दौड़ कर आने वाले हैं। இவ்வளவு நேரமும் டிவி பெட்டிக்குள்ளால இருந்துட்டு இயேசுவின் சத்தத்தை மாத்திரம் கேட்டீர்கள். अब तक आप टीवी से सिर्फ यीशु की आवाज सुन रहे थे। அன்பரின் சத்தத்தை மாத்திரம் இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். प्रेमी की आवाज को ही आप सुन रहे थे। இப்பொழுது அன்பரே உன் வீட்டிற்குள்ளால நேரடியா இறங்கி வந்துரு. अब प्रेमी स्वयं आपके घर में उतर के आ चुके हैं। பயபக்தியோடு முழங்கால்களை தாழ்த்தி கரங்களை கூப்பிக் கொள்ளுங்கள். भक्ति और भय के साथ घुटने लगाकर दोनों हाथों को जोड़ लीजिए। பயபக்திக்குரியவர் உன் அருகாமையில் இருக்கிறார். भय भक्ति की योग्य आपके बगल में खड़े हैं। அதிசயங்களை செய்கிறவர் உன் அருகிலே இருக்கிறார். चमत्कारों को करने वाले आपके बगल में हैं। அப்படியே அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். वैसा ही उनके कदमों को पकड़ लें। ராத்திரி முழுவதும் யாக்கோபு அவருடைய பாதத்தை பிடித்து அழுது கெஞ்சி கேட்டான். रात भर याकूब उनके पांव को पकड़कर रोते हुए मांगने लगा, என்ன பிளஸ் பண்ணாம உங்களை போக விட மாட்டேன் நான். मुझे आशीष दिए बगैर मैं आपको नहीं जाने दूंगा। ஆஸ்திராங்கமாய் விழுந்து அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். पूरे दंडवत करके उसके पांव को पकड़ लें। என்ன ஆசீர்வதிக்காம உங்களை போட மாட்டாண்டவர். मुझे आशीष दिए बगैर मैं जाने नहीं दूंगा प्रभु आपको। எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த அரசாங்க வேலை எனக்கு தராம உங்களை விட மாட்டாண்டவர். जो सरकारी नौकरी के इंतजार में हो, जब तक आप नहीं देंगे नहीं छोड़ूंगा आपको मैं। நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த டெண்டர் எனக்கு கிடைக்காம உங்களை விட மாட்டாண்டவரே. जो टेंडर के लिए मैं इंतजार में हुआ जब तक नहीं मिलेगा छोड़ूंगा नहीं। நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வருமானத்தின் வாசல் திறக்கப்படாம உங்களை விட மாட்டாண்டவரே. आमदनी की द्वार जिसकी मैं इंतजार में हूँ जब तक वो नहीं खुलेगा मैं नहीं छोड़ूंगा। அப்படியே பிடித்து அழுது ஜெபிக்க போகிறோம். वैसे पकड़कर रोते प्रार्थना करेंगे। பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. पवित्र पिता आपको धन्यवाद। நல்ல பொக்கிஷ சாலையை திறக்கிற நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. अच्छे भंडार को खोलने वाले अच्छे परमेश्वर आपको धन्यवाद। என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. मेरे बच्चे अगर कोई गलती की तो क्षमा कर दीजिए पिता। உங்க பிள்ளைங்க தானப்பா, आप ही के बच्चे हैं ना पिता। நீங்களும் மன்னிக்கலன்னு என் பிள்ளைங்க எங்க போங்க ஆண்டவரே. अगर आप क्षमा नहीं करेंगे तो मेरे बच्चे कहाँ जाएंगे நீங்களும் पिताजी? தள்ளி விட்டீங்கன்னா என் பிள்ளைங்க எங்க போக முடியப்பா. आप उन्हें टुकराएंगे तो कहाँ जाएंगे मेरे बच्चे? கைவிடாத தெய்வமே,
भरोसा करने वाले को ना छोड़ने वाला प्रभु, குடும்பத்தை நடத்த தேவையான வருமானத்தை தாரும். परिवार को चलाने के लिए पर्याप्त धन दें, கடன்களை அடைக்கிறதற்கான வழிவாசல்களை திறந்து தாரும். कर्ज को चुकाने के लिए आपका रास्ता खोल दीजिए प्रभु। 4 காசு மிச்சம் பிடிச்சு வீடு வாசலை கட்டி திராட்சை தோப்புகளை வாங்குகிற கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். कुछ पैसे बचाकर अपने लिए घर और खेत खरीदने वाले अनुग्रह उन्हें दें। எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். सारे रुकावट तोड़ा जाए। ஊழியங்களில நல்ல அறுவடையை தார். सेविकाई में अच्छे कटनी दें, தொழிலில் நல்ல அறுவடையை தார். व्यवसाय में अच्छा कटनी दें, வேலை செய்கிற இடத்துல நல்ல சம்பளத்தை தார். जहाँ नौकरी करते अच्छी आमदनी मिले। பிடுங்கப்பட்ட பிள்ளைகளுடைய வேலை மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். छीना हुआ नौकरी अपने बच्चों के लिए फिर से मिले। சில பிள்ளைகள் வாரிசுதாரர் வேலைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே காண்கிறேன். वारिस के अनुसार मिलने वाली नौकरी के लिए कुछ लोग इंतजार में हैं। அரசாங்கத்தினுடைய கண்களில தயவு கிடைக்கப்பெற்ற அந்த வாரிசுதாரர் வேலைகளை என் பிள்ளைகளுக்கு தாரும். सरकारी नजरों में जो दया मिलकर जो वारिस के अनुसार मिलने वाली नौकरी उन्हें मिलने पाए प्रभु। ஏழை பிள்ளைகளுக்கு அலைச்சல்களுக்கு முடிவை கொண்டு வார். वो उनके भटकने वाली उन परिस्थिति को रोकने पाए। வருமானம் சம்பந்தப்பட்ட கேஸ் எங்கெல்லாம் நடக்கிறதோ அத்தனையிலும் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஜட்ஜ்மெண்டை தார். जहाँ जहाँ अपने तनख्वाह के बारे में वो मुकदमा चल रहा है उन सब में आप उन्हें जीत दें। உங்களுடைய வருமானத்துல பெரிய பகுதி வட்டிக்கே போகுது, அதுக்கு இன்றைக்கு முடிவை தார். इनके आमदनी में बड़े भाग वो ब्याज में जाता उसका अंत आने पाए। இவருடைய வருமானத்துல ஒரு பெரிய பகுதி நித்தமும் மருத்துவ செலவுக்கு போயிட்டே இருக்கு. அதனால இவங்க வீட்டுல இருக்கிற எல்லா மருத்துவ செலவுகளை அடைக்கத்தக்கதாகவும் அதே நேரத்துல வியாதிகளுக்கும் இன்றைக்கு முடிவை கொண்டு வாரும். उनके आमदनी के बहुत से भाग उनके बीमारी की इलाज और दवाई के लिए खर्च होता प्रभु, इसलिए इस साल वो सब बंद होकर उनकी बीमारी दूर हो जाए। இவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை மாற்றும். उनके शरीर के सारे बीमारी को बदल दें। மெடிக்கல் செலவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். मेडिकल के खर्चों से उन्हें बचाएं। இயேசுவின் மூலம் பிதாவே. यीशु के द्वारा पिता। ஆமென். आमीन। என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். प्रिय प्रभु के लोगों, अच्छा संदेश सुना है, आपके लिए लाभदायक होगा करके विश्वास करते हैं। மறுபடியும் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்திலே கேட்டு ஆண்டவருக்குள்ளால களி கூறுங்கள். इस संदेश की जारी अगले हफ्ते देखकर प्रभु में आनंदित रहें। அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். तब तक आपसे विदा पाता आपके प्रिय भाई स्टीफन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष दें। If you are blessed by this program, please send your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Our email ID is programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम से आशीषित हैं, तो अपनी गवाही और विचार हमें इस पते पर भेजिए। एंजल टीवी, विलिवाकम, चेन्नई 600049, तमिलनाडु, भारत। हमारा ईमेल आईडी है programs.hindi@angeltv.org।